டெலிகிராம்ல நோட்டிபிகேஷனை எப்படி வந்து ஆஃப் பண்றது அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். டெலிகிராம் ஆப்பில் எப்படி நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு டெலிகிராம் ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் ஐ பட்டன் வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைனா ஆப் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிகிராமோட ஆப் இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் செட்டிங் ஆப்பில் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆனில் வந்து இருக்கும். அதில் ஷோ நோட்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலிகிராம்லேருந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா வந்து வராது. இப்போது டெலிகிராமில் வந்துருக்கக்கூடிய மெசேஜாக இருக்கட்டும், இல்லை டெலிகிராம்லேருந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நீங்கள் ஆப்புக்குள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் வந்து தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனலில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்து ஷோ ஆகாது. இதுவே உங்களுக்கு திருப்பி இதை ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே செட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆன்மே வந்து பண்ணிக்கலாம். எப்போ வேணாலுமே உங்களுக்கு அதை ஆஃப் பண்ணாலும் நீங்கள் ஆஃப்மே பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக டெலிகிராமில் எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.